இப்போ இதில் என்னென்னா வருமா வருமா அப்படின்னா வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைண்ட் செட்டு ஒரு 10,000 வந்துருச்சு 80,000 வந்துருச்சு இவ்வளோ இறங்கிடுச்சு இன்னும் கம்மியாக இன்னும் 60 ரூபா வராதா நினைப்போம் இது இயல்பு. ஆனால் அப்படி நினச்சி கோட்டை விட்டுறக்கூடாது. அதை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இப்போ பாருங்கள் நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க ஒரு இது. இந்த வாட்டி போன வருஷம் இந்நேரம் இதே பேச்சு தான் வந்துச்சு. மார்ச் மாதம் 2025 ஒரு இது வர்றப்போ ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் அமெரிக்க பங்குச்சந்தை நிபுணர். அவர் என்ன சொன்னார், 38% விலை குறையும்னாரு. அன்னைக்கு இருந்த தங்கத்தினுடைய விலைன்றது 8,000 ரூபா கிராம் இருந்துச்சு. குறைஞ்சி ஒரு கிராம் ஒன்று 5,000 ரூபா வரும் அப்படின்னாரு. சவரன் 40,000 வரும்னாரு. இதை ரொம்ப ட்ரோல் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு. தங்க விலை குறையுதாமே தங்க விலை குறையுதாமே அப்படின்ட்டு நிறைய பேர் பாமரர் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தங்க விலை இன்னும் குறையுமாமே, நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துலேயும் ஏறுன்னு, அவர் என்ன குறையுன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு ஒரு ஆறுதல். அவர் யாரோ ஒரு மனுஷர் அவர் சொன்னாங்க. அப்போ கூட நான் கூட சொல்லுவேன், இது எப்படி சாத்தியம் இருக்கும், 38% எப்படி கரெக்டாக சொல்ல முடியும், யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இவர் பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம பல இதில் சொல்லியிருக்கோம். சில பங்குச்சந்தை நிபுணர்கள் அதை பேஸ் பண்ணி இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷேர் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு கூட சொன்னாங்க. தப்பு கிடையாது, ஒவ்வொருத்தர் கருத்து தானே அப்படின்னாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சு, அந்த விலை குறையும் நினச்சிட்டு இருந்தது டபுள் ஆகிடுச்சு. அப்போ அதை நினச்சி நம்பி இருந்தவங்க ஏமாற்றம் அடைஞ்சாங்கல்ல. அப்புறம் எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் பல கமெண்ட்ஸில் பார்த்தேன், எவனோ ஒருத்தர் இவன் சொல்ல பேச்சு கேட்டு நாங்கள் மோசம் போயிட்டோம், நான் கல்யாணத்துக்கு வாங்கலான்னு வச்சுருந்த பணம் அதுக்குள்ளே டபுள் ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி நம்ம பேராசை பெரும் நஷ்டம்னுவாங்க. அது மாதிரி நம்ம சக்திக்கு என்ன இருக்கோ அதை முதல்ல பண்ணணும். சில பேர் அதான் ரொம்ப கிளியராக இருப்பாங்க. நீங்கள் சும்மாவே கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, எனக்கு இது தேவையில்லை சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபா பொருள் 10 ரூபா கொடுத்தா கூட சில பேர் ரொம்ப கிளியர் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. எனக்கு இப்போ தேவையில்லை, தேவைப்படும் பொழுது 100 ரூபா இல்லை 120 ரூபா கொடுத்து கூட நான் வாங்க ரெடி. இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு, காசும் இல்லை தேவையும் படலை, தேவையில்லை அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இதை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோன்னு வைங்களேன், எப்போ நமக்கு வேணும் அப்படின்னா அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இல்லை இது சேமிப்பு பிற்காலத்தில் வரும், நம்மளோட உபரியாக இருக்கிற பணம், எக்ஸ்ட்ரா இருக்க பணம் வேறு இதில் முதலீடு பண்ண போகிறேன், அதுக்கு என்ன வழி அப்படின்னா தங்கத்துக்கு வரலாம். அதுவும் லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு குறுகிய காலம் இல்லாமல் நெடுங்கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது தாராளமாக வரக்கூடிய விஷயம்.